உத்தரப்பிரதேசத்தில் 6.5 ஏக்கர் குடும்ப சொத்துக்காக மாமியாரை மருமகளே ஆள் வைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகை திருட்டுக்காக நிகழ்ந்த கொலை என செட்டப் செய்த கல்யாண ராணி கூண்டோடு சிக்கியது எப்படி? இருபத்து 9 வயது இளம்பெண் இருவரை ஏமாற்றி திருமணம் செய்து உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சிறகுடிந்த சிறை பறவையாக மாறியுள்ளார். ஒரு தவறை மறைப்பதற்கு அடுத்தடுத்து மாஸ்டர் பிளான் போட்டவர் கணவன் மற்றும் மாமியாரை கொலை செய்யும் அளவிற்கு துணிந்ததன் திகிலூட்டும் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் 60 வயதான சுசீலா தேவி என்பவர் தனது மகன்கள் மற்றும் மருமகள் என கூட்டு குடும்பமாக வசித்து வந்தார். இவர் கடந்த ஜூன் 24ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்மமான முறையில் உயிரிழந்தார். விசாரணையில் வீட்டில் இருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனால் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்பட்டது. ஆனால் சுசீலா தேவி கொலைக்கு பின் அவரின் இளைய மருமகள் பூஜா ஜாதவ் மாயமாகினார். சந்தேகத்தின் பேரில் அவரை பிடித்து விசாரித்ததில் திட்டமிட்டு மாமியாரை தீர்த்து கட்டியதை ஒப்புக்கொண்டார். இதற்காக வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தனது சகோதரி கமலா மற்றும் அவரின் காதலன் அனில் வர்மாவை வரவழைத்து மாமியாருக்கு விஷம் கொடுத்து கழுத்தை நெறித்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பூஜா மற்றும் கமலாவை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் நகைகளை விற்கச் சென்ற அனில் வர்மாவை போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். மாமியார் கொலை வழக்கில் 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 29 வயதான பூஜா ஏற்கனவே குவாலியரில் ஒருவரை திருமணம் செய்துள்ளார். குடும்ப தகராறில் அவரை சுட்டுக் கொன்ற பூஜா சிறை சென்று வெளியே வந்துள்ளார். இதையடுத்து ஜான்சிக்கு வந்தவர் கல்யாண் சிங்கை சந்தித்துள்ளார். பூஜாவுடன் நெருங்கி பழகிய கல்யாண் அவரின் முந்தைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாமல் திருமணம் செய்துள்ளார். கல்யாண் உடனான கல்யாண வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்த போது அவர் எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கணவனை இழந்த பூஜா சில மாதங்கள் கடந்து கல்யாணின் அண்ணன் சந்தோஷுடன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார். அது சந்தோஷின் மனைவிக்கு தெரிய வந்ததும் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. உடனே 6.5 ஏக்கர் குடும்ப சொத்தில் பாதியை கொடுத்து விடுங்கள், தான் குவாலியருக்கே சென்று விடுகிறேன் என பூஜா நிபந்தனை விதித்துள்ளார். அதற்கு மாமனார் மற்றும் கணவரின் அண்ணன் சந்தோஷ் ஒத்துக்கொண்டுள்ளனர். ஆனால் மாமியார் சுசீலா தேவி சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூஜா தனது தங்கை மற்றும் அவரின் காதலனுடன் சேர்ந்து மாமியாரை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. அத்துடன் நகைக்காக நிகழ்ந்த கொலை என்ற நாடகத்தை அரங்கேற்றியதும் அம்பலமானது. ஏற்கனவே முதல் கணவனை கொலை செய்த நிலையில் 2வது கணவர் கல்யாண் உண்மையிலேயே விபத்தில் தான் உயிரிழந்தாரா அல்லது அவரின் மரணத்தில் பூஜாவின் சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். சொத்துக்காக 2 இளைஞர்களை திருமணம் செய்த பூஜா வேறு யாரையும் ஏமாற்றி மோசடி செய்துள்ளாரோ எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6.5 ஏக்கர் குடும்ப சொத்திற்காக மாமியாரை மருமகளே ஆள் வைத்து கொலை செய்ததுடன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிதைத்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.